ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று 2024ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்தாச்சு. இதில் நமக்கு எந்தெந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோன்னு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் தான் நான் எழுதணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குரூப் 4 அட்டன் பண்ணுவீங்க. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் குரூப் 4 தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் குரூப் 4 மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு மீதி 2 எக்ஸாமும் விட்டுறாதீங்க. குரூப் 2வும் குரூப் 1ம் சேர்த்து அட்டன் பண்ணுங்கள். குரூப் 1 கூட வேணாம், குரூப் 2 எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா 3 எக்ஸாமுக்குமே பெருசான டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் போஸ்டிங் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் தரம் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். நம்ம கரெக்டாக சிலபஸ் அனலைஸ் பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல போஸ்டிங்க்கே நம்ம போகலாம். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு 3 எக்ஸாமே அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் இப்போவே 3